Hi hello viewers, welcome to Tasty Food channel. நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். தென் நீங்கள் ஒருத்தர் நானும் சமைப்பேன் ரொம்ப அடம் பிடிக்கிறாருங்க. வேறு யாரும் இல்லைங்க, மை ஹஸ்பண்ட் தாங்க. அவர் நல்லா சமைப்பார். இன்றைக்கி நான் சமைக்க போகிறேன். அவர் சமையலோட எக்ஸ்பீரியன்ஸ் ஹிண்ட்ஸ்லாம் சொல்லலான்னு இருக்காருங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம் பார்த்தீங்கன்னா, சப்பாத்தி இட்லி தோசைக்கெலாம் தொட்டு சாப்பிட்ற மாதிரியான ஒரு டேஸ்டியான வெஜ் குருமா தாங்க. எப்படி ஈஸியாக டேஸ்டியாக கடையில் செய்கிற அந்த டேஸ்ட்டில் ஈஸியாக செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் நான் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். கருவேப்பிலை, வெங்காயம், தக்காளி, பீன்ஸ், கேரட், உருளைக்கிழங்கு ஒரு 3 பேர் சாப்பிட்ற அளவுக்கு எடுத்து வச்சுருக்கோம். நெக்ஸ்ட்டு இதெல்லாம் அரைக்க எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். 2 பச்சை மிளகாய், ஒரு கைப்பிடி தேங்காய், 10லேருந்து 12 முந்திரி, ஒரு பெரிய பீஸ் இஞ்சி, 10லேருந்து 12 பூண்டு எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. ஒரு கடாயில் வச்சுக்கலாம். கடாயில் காஞ்சதும் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் காஞ்சதும் பிரியாணி இலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் சேர்த்துக்கோங்க. லைட்டாக பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். பாருங்கள், ஒரு 10 இலை கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. ஆமாம் சேர்த்துக்கோங்க. சமைக்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைங்க. இந்த வெஜ்ஜு குருமாவுக்கு தான் இவங்க எதுவும் பெருசாக பேசிக்கிட்டு இருக்காங்க. சேர்க்க வேண்டியது சேர்த்தா கிடைக்க வேண்டியது கரெக்டாக கிடச்சிரும். சமையலை பொறுத்தவரை சேர்க்க வேண்டிய பொருளை எல்லாம் கரெக்டாக சேர்க்கணுங்க. எந்தெந்த அளவில் சேர்க்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்மளுக்கு டேஸ்ட்டு கிடைக்கும். போதும் பேசினது கூட கருவேப்பிலை பொரிஞ்சிடுச்சு. வாங்க நம்ம சமைக்கலாம். நெக்ஸ்ட்டு வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா வதங்கட்டும். சமைக்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைங்க, எல்லாம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தாங்க. சமைக்க தான் வரும். அவர் சொன்ன மாதிரி தாங்க, சேர்க்க வேண்டியது எல்லாம் கரெக்டாக அளவோடு சேர்த்து புளிப்பு, காரம், உப்பு எல்லாம் கரெக்டாக அமைஞ்சாலே சமையல் ரெடி தாங்க. அவ்வளோதாங்க. வெங்காயம் வதங்கிடுச்சு. இந்த மாதிரி ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். எல்லாமே ஓரளவுக்கு வதங்கினா போதுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டோம். அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஓரளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி வெஜ் குருமா வச்சு நம்ம செஞ்சு கொடுக்கும்போது வெஜ்ஜு சாப்பிட்றவங்க, நான்வெஜ் சாப்பிட்றவங்க எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. குழந்தைங்களுக்கெலாம் ரொம்ப பிடிக்குங்க. ஸோ இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள். ஈஸியாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்குங்க. ஓகே, வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பச்சை வாசனைலாம் போய் இந்த அளவுக்கு வதக்கிக்கணும். நெக்ஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லா காய்கறியும் சேர்த்துக்கலாம். கேரட், ஒரு பெரிய கேரட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக சேர்த்துக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு உருளைக்கிழங்கு, ஒரு பெரிய உருளைக்கிழங்கு. நெக்ஸ்ட்டு பீன்ஸு, ஒரு 5-6 பீன்ஸு எல்லாத்தையும் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து வதக்கி விட்டுக்க போகிறோம். இந்த மாதிரி காய்கறிகள்லாம் சேர்த்து குருமா மாதிரி வச்சு கொடுக்கும்போது காய்கறி சாப்பிடாதவங்களும் அந்த குருமாவில் இது நல்லா வெந்து குருமா நல்லா கிரேவி மாதிரி இருக்குங்க. காய்கறி சாப்பிடாதவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்கங்க. நெக்ஸ்ட்டு நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய தக்காளி இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து ஒரு வதக்கி விட்டுக்கலாம். எல்லாம் வதங்கிறதுக்காக கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கிறோம். இந்த மாதிரி சால்ட்டு சேர்த்து வதக்கும்போது சீக்கிரமாக வதங்கிடும். அந்த சால்ட் வெஜிடபிள்ஸில் இறங்கி வெஜிடபிள்ஸ் சாப்பிடவும் நல்லாயிருக்கும். ஸோ நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா நம்ம தேவையான மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு 2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து ஒரு வதக்கி விட்டுக்கோங்க. காயெலாம் ஓரளவுக்கு இதிலே நல்லா வெந்துடுச்சு. பாருங்கள், இந்த அளவுக்கு வதக்கினதுக்கப்புறமா நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். காயெலாம் முழுகிற அளவுக்கு சேர்த்துக்கோங்க, போதும். அப்படியே இதை ஒரு 10 மினிட்ஸ் நல்லா வேக விட போகிறோம். பாருங்கள், நல்லா வேகணும். ஒரு மூடி போட்டு நம்ம வேக விட்டுக்கலாம். இந்த வெஜிடபிள்ஸ்லாம் நல்லா வெந்து வரணும். வாங்க வேகட்டும். அப்படியே மூடி போட்டு முடிக்கலாம். 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு, பார்க்கலாம். பாருங்கள், நல்லா கொதிக்குது. காய்கறிகள்லாம் நல்லா வெந்துருச்சான்னு பார்த்துக்கோங்க. எடுத்து பார்க்கலாம். நல்லா சூடாக இருக்குது, ஊற்றிட்டு எடுத்துருக்கலாம். சூப்பர், நல்லா வெந்திருக்குங்க. நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி வெந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். தேங்காய், பச்சை மிளகாய், முந்திரி சேர்த்து அரைச்சோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கோங்க.
இந்த பேஸ்ட்டு சேர்த்து ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க விட்டால் போதும். கிரேவி எல்லாம் சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு கெட்டியாக நல்ல கிரேவி மாதிரி வர அளவுக்கு இதை கொதிக்க விடுவோம். ஒரு 5 மினிட்ஸில் வந்துடும். 5 மினிட்ஸ் கொதிக்க விடுவோம். இதை அப்படியே மூடி போட்டு கொதிக்கட்டும். 5 மினிட்ஸ் ஆகிடுச்சி, பார்ப்போம். பாருங்கள், நல்லா கொதித்து கெட்டியாக கிரேவி மாதிரி டேஸ்ட்டாக வீடே மணக்க ஒரு வெஜ் குருமா ரெடி ஆகிடுச்சிங்க. அப்பா வாசனையாக இருக்குங்க. இங்கே ஒருத்தர் வாசனையை பிடிச்சிட்டு தட்டு வச்சுட்டு சாப்பிட உட்காந்துருக்காருங்க. சாப்பிட்லாம் வாங்க. நெக்ஸ்ட்டு ஃபைனலாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலையை மேலே தூவிக்கலாம். அவ்வளோதாங்க, டேஸ்டியான ஹெல்த்தியான ஒரு வெஜிடபிள் குருமா ரெடி. நீங்களும் கண்டிப்பாக இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இதை சப்பாத்தி, இட்லி, தோசை, சாதத்தை கூட போட்டு சாப்பிட்லாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி டேஸ்டியான ஒரு முட்டை பிரியாணியோட நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பாய் பாய். மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள்.